இலக்கிய அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா நம்ம ரேவதியத்த ஆசைப்பட்டாங்க. எஸ்எஸ்கே இப்போ ஜெயில்ல இருக்கான்ல, அவன எப்படியாவது அத்தை முன்னாடி கூனி குறுக்க நிக்க வைக்கணும். அப்பதான் அவன் அடங்குவான் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்றாங்க. இலக்கியா சாப்பாடு கொடுக்க அந்த ஜெயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது எப்படியோ எஸ்எஸ்கேக்கு தெரிய வருது. எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வந்தோடனே எஸ்எஸ்கே நினைக்கிறான், வாங்கடி வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு எஸ்எஸ்கே நினைச்சு பார்க்கறான். இலக்கியாவும் ரேவதி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போது இலக்கியா சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பா ரேவதி முன்னாடி நம்மள முடிஞ்ச வரைக்கும் அசிங்கப்படுத்த பாப்பா. அப்போதைக்கு வேற வழி இல்லாம இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். அந்த இலக்கியாவையும் ரேவதியும் இங்கேயே அடிச்சு கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சு பார்ப்பான். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கடி உங்களுக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்எஸ்கே ரொம்ப ஒரு திட்டம் போட்டு ரெடியா காத்துட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம இலக்கியா தனியா வரப்போறது இல்ல. இலக்கியா, ரேவதி, கௌதம்னு 3 பேரும் சேர்ந்து தான் வரப்போறாங்க. ஆரம்பத்துல இலக்கியாவும் ரேவதி வந்து அவன் நினைச்ச மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம எஸ்எஸ்கே சாப்பாடு கிட்ட வரும்போது, இலக்கியா, பாருங்க அத்தை, யார் தெரிதா? எஸ்எஸ்கே, உங்களுடைய பழைய கம்பெனி ஓனர். பாருங்க எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க ஜெயில அப்படின்னு இலக்கியா எஸ்எஸ்கேவை கேவலமா பேசுவாங்க. எஸ்எஸ்கே ஒன்னே, வாடி வா, இதுக்காக தான் காத்திருந்த, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அந்த தட்டை தூக்கி அடிக்கலான்னு போகும்போது கௌதம் குறுக்க வந்து தடுத்துருவாரு. என்ன எஸ்எஸ்கேன்னு, திமுறா? தெரியும் நீ இப்படிலாம் கேவலமான வேலை பாப்பான்னு தெரிஞ்சுக்கும். ஏன்னா நீ தான் திருந்தா ஜென்மமாச்சே, மனுஷன் தான் திருந்துவ, நீ தான் மிருகமாச்சே, எப்படி திருந்துவ? கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து எஸ்எஸ்கேவை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி, உனக்கு இன்னைக்கு இந்த பிரியாணி கூட கிடையாதுடா, இன்னைக்கு நீ ஃபுல்லா பட்னியாவே கடை அப்படின்னு எஸ்எஸ்கேவை இழுத்துட்டு போவாங்க. எஸ்எஸ்கே கதருமா கடந்துக்கிட்டு அதை ரேவதி பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அஞ்சலி இப்ப என்ன பண்றாங்கன்னா, நேரா கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அஞ்சலி தான் அம்மா கிட்ட, இலக்கியாவையும் கௌதமினா எப்படிலாம் பழி வாங்க போறேன், இலக்கியாட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் புடுங்கிட்டு இலக்கியாவையும் கௌதமியும் நடுத்தல நிப்பாட்ட போறேன், அவங்க 2 பேரும் சாப்பிட கூட வழி இல்லாம பிச்சை தான் எடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் அவங்க என் கால் தான் வந்து விழுந்து கிடக்கணுமா, அதுக்கான எல்லா வேலையும் எஸ்எஸ்கே அப்பா பண்ணிட்டாரு. இப்போ அந்த இலக்கியா சூழ்ச்சி பண்ணி எஸ்எஸ்கே அப்பாவை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் பைரவி ஆண்டி இருக்காங்க, அப்புறம் தாட்சாயணி அம்மா இருக்காங்க. இந்த 2 பேருமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க எப்படியாவது அந்த இலக்கியாட்டி இருந்தும் கௌதம் கிட்ட இருந்து சொத்தை உனக்கு வாங்கி தரோன்னு சத்தியம் பண்ணியிருக்காங்கம்மா. அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான்மா, அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற போகுது அப்படின்னு நம்ம அஞ்சலி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க அப்பா பாத்துறாரு. பார்த்துட்டு பயங்கர கடுப்பாகி வந்து, சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை பொண்ணுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் இப்படி ஒரு கேவலமாலையை பார்த்துட்டு இருக்க? இலக்கியா யாரு? இந்த வீட்டு பொண்ணு தானே அவளும், அவளுக்கு போய் துரோகம் நினைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கவும், என்னப்பா என்ன நினைச்சேன், இன்னும் இந்த இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, ஆமா, நான் நான் உங்களுக்கு பிறந்தனா இல்ல இலக்கியா உங்களுக்கு பிறந்தாளா? எப்பா பாரு இலக்கியா இலக்கியா இலக்கியான்னு, போதும் நிப்பாட்டுங்க இலக்கியா புராணத்தை. ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி இலக்கியாவை நான் பழி வாங்கணும் தான் அந்த வீட்டுக்கே போனேன். கார்த்திய ஆசைப்பட்டு விரும்பி அந்த வீட்டுக்கு போன நினைச்சீங்களா? கார்த்தி மேல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா கார்த்திக்கு பின்னாடி சொத்து இருக்கே, அந்த சொத்து தான் என்ன அவ பக்கம் கொண்டு வர வச்சது. இப்ப வரைக்கும் கார்த்திக் என்ன ஆனா எனக்கு என்ன, கார்த்தி மூலியமா அந்த சொத்து எனக்கு கிடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த கார்த்தியை தூக்கி எறிஞ்சிட்டு நான் தனியாவே என் வாழ்க்கையை பார்த்துப்பேன். எனக்கு தேவை சொத்து தான். ஏன்னா அது மட்டும்தான் என்கிட்ட இல்ல. என்கிட்ட அழகு இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா, திறமை இல்லையா, எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஆனா என்கிட்ட மட்டும் கொஞ்சம் பணம் காசு இருந்துச்சுன்னா இந்நேரம் நான் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகையா வந்திருப்பேன். ஆனா என்கிட்ட பணம் காசு இல்லாதனால்தான் நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், கார்த்திகிட்ட இருக்க சொத்தெல்லாம் திரும்ப நான் கைப்பற்றணும். கைப்பற்றினதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைல நான் அமைச்சுப்பேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. உடனே அஞ்சலி அப்பா, என்னது, நீ பெரிய நடிகையாகணும்னு ஆசைப்பட்டியா? அதான் ஆயிட்டியே, எப்படி பெரிய நடிகையாவே? கட்டின புருஷனையே பணத்துக்காக கூட வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சி, உன்னை போய் நான் புள்ளன்னு பெத்தம் பாத்தியா? ஆனா சத்தியமா சொல்றேன் அஞ்சலி, நீ வாழ்க்கையில இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை அப்பவே விஷம் கொடுத்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு அஞ்சலி கழுத்தை பிடிச்சு நடிக்கிறாரு அவங்க அப்பா. உடனே அஞ்சலி விடுங்க விடுங்கன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. இங்க பாருங்க, இன்னொரு முறை அந்த இலக்கியாவுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அப்பா கூட பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். மா, ஆமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க அஞ்சலி அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம இலக்கிய தம்பி வரான். வந்துட்டு, மாமா ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க மாமா. இல்லடா, பாத்தியா அவ எப்படி பேசுவான்னு பாத்தியா? சி, அவளை உங்களை மாதிரி தானே அவளையும் வளர்த்தேன். ஆனா அவ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் பணம் சொத்து பணம் சொத்துன்னு பணவெறி பிடிச்சி இப்படி அலையிடாடா. இவ எந்த கதிக்கு ஆளாக போவான்னு தெரியல அப்படின்னு இங்க அஞ்சலி அப்பா சொல்றாங்க. உடனே இங்க இலக்கிய தம்பி,
சரிங்க மாமா, நீங்க பாத்துக்கங்க. நான் அக்காவை பார்க்க போறேன். ஏன்டா, எதுவும் பிரச்சனையா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம். நான் போய் அக்கா பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா தம்பி இலக்கியா பக்கம் வராரு. இலக்கியாட்ட வந்து இலக்கிய தம்பி ஏதோ ஒண்ணு சைலண்டா சொல்றான். இலக்கியாவும் சரிடா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நேரா கார்த்தியை பக்கத்துக்கு போறாங்க. பார்த்தா கார்த்தி மட்டும் தான் வீட்டுல இருக்காரு. வீட்டுல அவர் யாருமே இல்ல. கார்த்தி இலக்கியா பார்த்தோன்னே, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க என்கிட்ட. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இல்லனா நான் இப்பயே போலீஸ் கால் பண்ணுவேன். ஐயோ கார்த்திக், நான் சொல்றது நிமிஷம் கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி கார்த்தி பயங்கரமா கோவப்படுறான். நம்ம இலக்கியாவனே, ஐயோ கார்த்தி, 2 நிமிஷம் தான். நீ என்கிட்ட இருந்து பேச வரணும், நானும் உன்கிட்ட இருந்து பேச மாட்டேன். டேய் அந்த வீடியோ மட்டும் காட்டு, அந்த வீடியோ மட்டும் பாரு கார்த்தி அப்படின்னு சொல்ல இலக்கிய தம்பி உடனே அந்த வீடியோவை போட்டு காட்டுறான். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட பேசினது, அவங்க அப்பாட்ட பேசினது எல்லாத்தையுமே இலக்கிய தம்பி அங்கதான் ரூம்ல இருந்திருக்கான். அது எல்லாத்தையும் அவன் அழகா வீடியோவா எடுத்திருக்கான். அததான் இலக்கிய சொல்லிட்டு இப்போ கார்த்திட்ட காட்டுறது வந்திருக்காங்க. அந்த வீடியோவை முழுசா பார்த்த கார்த்திக்கு அப்படியே நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கு. அப்படின்னா அஞ்சலி நம்ம நினைச்ச மாதிரி நம்மள லவ் பண்ணி காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாமே நம்ம கிட்ட இருக்க சொத்துக்காக தான் அப்படி பண்ணாளா? அப்போ நம்ம கிட்ட இருக்க சொத்தை புடுங்கிக்கிட்டு இலக்கிய அண்ணிய பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்மளோட பகற்காயா பயன்படுத்திருக்காளே அப்படின்னு கார்த்திக்கு தெரிஞ்ச உடனே கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான். இலக்கியா உடனே, பாத்தியா கார்த்தி, இதுதான் நான் உன்கிட்ட பலமா சொன்னேன். ஆனா நீ புரிஞ்சுக்கல. எனக்கு தெரியும் அஞ்சலியை பத்தின்னு. அஞ்சலி குழந்தை இருக்க மாதிரி, மாசமா இருக்க மாதிரி உன்னை முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்தி பார்த்தா. இப்போ உன் மேல அக்கறையா இருக்க மாதிரியும் பாசமா இருக்க மாதிரியும், அது மட்டும் இல்லாம நாங்க உங்ககிட்ட இருந்து சொத்தை புடுங்கிட்டோம் ஏமாத்தோம்னு சொல்லி ஒண்ணுதான் முட்டாளாக்கிட்டு இருக்கா. கார்த்தி, இப்பயாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாச்சானின்னு எதுக்கு கார்த்தி இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? எஸ்எஸ்கே தாச்சானி 2 பேருமே பக்கா கெட்டவங்க. அஞ்சலியும் சொத்துக்காக என்ன வேணும் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டா. அதனால்தான் அஞ்சலி அந்த எஸ்எஸ்கேவையும் தாச்சானியும் அப்பா அம்மாவா சொல்றா. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாரு கார்த்தி, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. ஏன்னா நான் பேசினா நீ எல்லாமே தப்பாதான் புரிஞ்சுப்ப. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் எது சரி எது தப்புன்னு உனக்கு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு இலக்கியா கிளம்புறாங்க. இலக்கியா திரும்ப உடனே கார்த்தி டக்குன்னு இலக்கியா காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுங்க அண்ணி, நான் மிகப்பெரிய முட்டாள்தான் பண்ணிட்டேன். வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சது என் தப்பு தான். அஞ்சலியை நான் உண்மையா நேசிச்சேன். ஆனா அஞ்சலி உண்மையா என்ன நேசிக்கல, என்கிட்ட இருக்க பணத்தை தான் நேசிச்சிருக்கா. அது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்னை மன்னிச்சுங்க அண்ணி. உங்களையும் கௌதம் அண்ணனையும் நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு உண்மை நிரூபிக்கணும்னு நீங்க இந்த அளவுக்கு போராடினது உண்மையிலேயே அண்ணியா நீங்க எனக்கு கிடைச்சது நான் பண்ண மிகப்பெரிய புண்ணியம் தான். நீ என்னை மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு கார்த்தி இலக்கியா காலை பிடிச்சி கதறான். இலக்கியா ஒண்ணு, பரவாயில்ல கார்த்தி, நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறது அதெல்லாம் பண்ணல. நீ இப்பயாச்சும் அஞ்சலி தாசானி எஸ்எஸ்கே 3 பேர் சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டா எங்களுக்கு அதுவே போதும் கார்த்தி. நீ நல்லாவே யோசி, அடுத்து என்ன பண்ணு யோசிச்சுட்டு உனக்கு நாங்க பண்றதுதான் சரின்னு தோணுச்சு, எங்க கூட சேர்ந்து இருந்தா நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சனா, நீ அஞ்சலியும் விட்டுட்டு எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வா. நாம பழைய மாதிரி நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க.